டியூஸ்டே ஈவினிங் ரொம்ப நாளாகவே வாங்கிட்டு வந்த ஒரு பேக்கெட் டேட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. சரி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டேட் பைட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன மாதிரியே உங்களுக்கும் அவ்வளோவா நட்ஸ் சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த பைட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேட்ஸை கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு சாப் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் தான் எடுத்திருந்தேன். அடுத்ததாக 1/4 கப் பாதாம், முந்திரி, பிஸ்தா, பிளாக் ட்ரை கிரேப்ஸை கட் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த நட் வெரைட்டி பிடிச்சாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கசகசா இருந்ததுனால அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அகெயின் இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அரைச்சி வச்சிருக்கிற டேட்ஸ் பேஸ்ட், ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணணும். டேட்ஸ் அண்ட் ஹனி மட்டுமே போதும், நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா பீசஸ் போட்டு எடுத்திங்கன்னா டேட் பைட்ஸ் ரெடி. இதை ஸ்டோர் பண்ணோன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 வீக்லேயே மேக்ஸிமம் காலி ஆயிரும். அண்ட் நைட் சாப்பாட்டுக்கு தோசை ஊற்றிட்டு கொத்தமல்லி சட்னியோட டின்னர் முடிச்சாச்சு.